ஆண்டவர் கொடுக்கிற ஊழியம். அதாவது ஒரு தலைவனுக்கு தேவன் முதலாவது ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த ஊழியத்தை அந்த அதற்கு தேவையான திறனையும் தேவன் கொடுக்கிறார். அதற்கு தேவையான ஆட்களையும் தேவன் தருகிறார். அதுக்கு தேவையான ஐடியாஸையும் ஆண்டவர் தருகிறார். அப்படி மக்களை கொடுத்து அந்த ஊழியத்தை அவர் செய்ய வைக்கிறார். இதுல ரெண்டு விதமான ஊழியங்கள் இருக்கு. ஒண்ணு டிராவலிங் மினிஸ்ட்ரி, இன்னொன்னு ஸ்டேவா இருந்து செய்யக்கூடிய ஊழியம். இந்த இருந்து செய்யக்கூடிய ஊழியம் என்பது போதகர் ஊழியம். போதகம் மட்டும் செய்யக்கூடிய ஊழியங்கள். டிராவலிங் மினிஸ்ட்ரின்றது வந்து ஒரு குழுவாகவோ அல்லது தனியாகவோ போய் ஒவ்வொரு சபையிலேயோ அல்லது ஒரு கிராமத்திலேயோ ஒரு பட்டணத்திலேயோ செய்யக்கூடிய அல்லது கான்பரன்ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஊழியம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்னா, ரெண்டு விதமான ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் வந்து ஜெப ஆலயத்திலயும் போய் ஊழியம் செஞ்சாரு. அங்க மக்களை விடுதலையாக்குனாரு, சுகமாக்குனாரு, அற்புதம் நடந்துச்சு. அதே சமயத்துல ஒரு பெரிய டிராவல் ஊழியத்தையும் அவர் இயேசு செய்தார். அவர் டிராவல் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரே சபையில இல்ல. ஒண்ணு அவரு பெத்தானியாவுக்கு போவாரு, அப்புறம் எருசலேமுக்கு வருவாரு, அப்புறம் யோர்தான் பக்கம் வருவாரு, அப்புறம் தெக்கப்போலிக்கு போவாரு. இப்படி அந்த 12 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு பல இடங்களுக்கு அவர் டிராவலிங் மினிஸ்ட்ரி பண்ணாரு. ஆனா அந்த 12 பேருன்னா இயேசுவோட சேர்ந்து 13. அது மட்டும் இல்ல, அவர்களுக்கு பின்னாடி உதவி செய்யக்கூடிய லேடிஸும் இருந்தாங்கன்னு போட்டிருக்கு. அப்போ இவ்வளோ ஜனங்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவைகளை எல்லாம் எப்படி சமாளிச்சாரு? 2 மீன் 5 அப்பத்தை வச்சு 5000 பேரை போஷிச்சாரு. ஆனா அப்படிதான் இந்த சீஷர்கள் எல்லாம் போஷிச்சாரா? ஏன்னா ஒவ்வொரு நேரமும் ஆஹ் அற்புதம் வந்தனால அவங்களை போஷிச்சாரான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்லா நேரத்துலயுமே அந்த 12 பேரையும் கூட இருக்கிற அந்த ஸ்திரீகளையும் அவர் நடத்தின விதம் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது சொல்றாரு, ஏழைக்கு கொடுக்கறது கொஞ்சம், ஒருவேளை ஏதாவது வாங்குறதுக்கு அனுப்புவாரு. யூதாசை பத்தி சொல்லியிருக்காரு. இதை மார்க்கெட்டுக்கு எதாவது அனுப்புனாரு போலாம். அது மாத்திரம் இல்ல, பணப்பைய சுமக்கிறதுக்குன்னே ஒருத்தன், அதாவது பணத்தை பணம் மூட்டை சுமக்கிறதுக்குன்னே யூதாஸ் காரியத்தை வச்சிருந்தார். அப்போ எப்படி இந்த டிராவல் மினிஸ்ட்ரியும் இந்த ஸ்டேபிள் மினிஸ்ட்ரியும் நடத்தினாரு ஆண்டவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு பின்ன நம்ம என்னன்னா ஒரு அற்புதத்தை படிக்கிறோம், அல்லது ஒரு அடையாளத்தை படிக்கிறோம், பிசாசு ஓடுறதை படிக்கிறோம், சுவிசேஷத்தை படிக்கிறோம். ஆனா இதுக்கு பின்பதாக இயேசு எப்படி இந்த ஊழியத்தினுடைய தேவையை சந்தித்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் வரி கட்ட வேண்டியதா போச்சு. உடனே இயேசு என்ன பண்ணாரு, அதாவது மற்றவங்க கொடுக்காத போது அவர் என்ன பண்ணார், போய் தண்ணியில போய் மீன் தூண்டில போடுனார் பேதுரு. முதல்ல அகப்படுற நாணயத்தை உனக்கும் எனக்கும் வரி பணம் கட்டு அப்படின்னாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அவரு எங்க அவருக்கு தேவையான பணம் இருக்கிறதோ அங்கே சீசனை அனுப்பி அங்கிருந்து எடுத்தார். சீசர்களை 70 பேர் அனுப்பினார் இயேசு கிறிஸ்து. ஆனா அவர் கேட்கும் திருப்பி வரும்போது அவர் கேட்டாரு, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சான்னு கேட்டாரு. ஒண்ணுமே இல்லைன்னா. அப்போ எப்படி ஒண்ணுமே இல்லாம போச்சு? இன்னைக்கு யார்கிட்டயாவது கேட்டாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லா வேலை செய்யறவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு பாஸ்டா 20ஆம் தேதி வரைக்கும் தான் பணம் வருது, அதுக்கப்புறம் பணம் வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு விதத்திலையும் மனிதர்கள் மூலியமாக மனிதனை சந்திச்சு அவங்க மூலியமாகவும் பணத்தை பெற்றார். இன்னொன்னு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையிலும் இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு பணம் வந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி இருந்து மக்கள் கொடுத்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொடுத்தாங்க. லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க போகிறோம். எவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்ல முடியுமோ நான் அவ்வளவு தூரம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து மூலியமாக அநேக அற்புதங்கள் நடந்துச்சு, அடையாளங்கள் நடந்துச்சு. அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார்கள். அவர்கள் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகளை நீக்கின மகதனால் எனப்பட்ட மரியாளும்
ஏரோதின் காரியக்காரனான கூசன்னாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். அன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேக்கப். ஏன்னா இயேசு கிறிஸ்து போட்ட ட்ரெஸ் பாத்தீங்களா, அது சாதாரண ட்ரெஸ் கிடையாது. ஒரு தையலும் இல்லாத ஒரு ட்ரெஸ். நீங்க நம்ம ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டா எவனும் எடுக்க மாட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து ட்ரெஸ்ஸை கழட்டி 4 போர் சேவகன் சண்டை போட்டு உனக்கு எனக்கு சண்டை போடுறான்னா அந்த ட்ரெஸ் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. ஒரு தையல் இல்லாத இருந்துச்சான். அப்ப எப்படி இவரு ஒரு வேலையை செய்யல, ஒரு 12 பேரை வச்சு சுத்திட்டு அலையிறாரு, ஒரு ஒரு சர்ச்சுக்கு போய் ஊழியம் செய்யறாரு, ஒரு ஜபாலயத்துக்கு செய்யறாரு. எப்படி இது பின்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி தங்கள் ஆஸ்திகளினாலே ஊழியம் செய்தார்கள். அப்போ பணத்தை வச்சு கூட, பணத்தை கொடுத்து கூட ஊழியம் செய்யலாம். அதையும் பணத்தை கொடுக்கறத பத்தியும், கொடுக்கறதும் ஊழியம் தான் சொல்ற. ஆனா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு பணத்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால நமக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுக்காக அவருக்கு செலவு பண்றது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு செலவு பண்ணாத போது நான் கொடுக்கறது இல்லை. ரெண்டாவது, சில விஷயங்கள் உண்மையாக பணத்துல உண்மையாக இல்லை. எப்படி ஒரு பணத்தை யூஸ் பண்ணணும்னா, ஒரு சபையோ அல்லது ஒரு ஊழியக்காரனா ஃபர்ஸ்ட் ஒரு அவருடைய குடும்ப தேவைகளுக்கு கண்டிப்பா அவர்கள் பணத்தை செலவு பண்ணலாம். ஊழியத்துக்கு அவர்கள் கண்டிப்பாக அவங்க பிள்ளைகள் சாப்பிடணும், அவங்க மனைவி சாப்பிடணும், எல்லாம் இருக்கலாம். ஆனா ஒரு ஊழியக்காரன் ரொம்ப லக்ஸூரியா இருக்கு. ஏன்னா பணம் தேவன் கொடுக்கறது. அதனால மற்ற அதிகமான பணங்கள் வரும்போது, நான் வித்னஸ் சொல்லி வச்சிருக்கிறேன் சபையில, அதிகமான பணங்கள் வரும்போது அடுத்த ஊழியத்தை நம்ம கொடுக்கணும், அடுத்த ஊழியத்தை செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய பணம் ஆண்டுக்கு தேவையா? நம்ம பணம் ஆளுக்கு தேவையா? நம்ம நினைப்போம் அவர் பணத்தை வச்சு என்ன செய்ய போறாரு, அவருக்கு தேவையில்லை. ஆனா யாருக்கு தேவைன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லு. சங்கீதத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். தேவனுக்கு பணம் வேண்டியது இல்லை. ஏனென்றால் தேவன் பணத்தை செலவு பண்ண போகிறது இல்லை. அவருக்கு பணத்தின் மேல ஒரு அக்கறையும் கிடையாது. பணத்தை சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு இல்லை. ஆனா சம்பாதிக்கிறதுக்குரிய பலத்தை அவர் கொடுக்குறாரு. பணம் அவரு வச்சு என்ன பண்ண போறாரு? அவர் சொல்றாரு, என் சொத்து எவ்வளவு மதிப்பு தெரியுமா உனக்கு? சங்கீதத்துல சொல்றாரு, 1000 ஆடுகள், மிருகங்கள் எல்லாம் என்னுடையதுன்ற. இந்த பூமி கீழே இருக்கிற தங்கம் வெள்ளி எல்லாம் அவர் படிச்சாரு, அவருடைய சொத்து, என் பொக்கிஷன்ற. இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா அவரு சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. எல்லாமே அவருடையது, அவருக்கு தேவையே இல்லை. அதனால தாவீது சொல்லும்போது சொல்ற, என்னுடைய பணம், என்னுடைய செல்வம் உமக்கு வேண்டியது இல்லை அப்படின்னு. அப்புறம் எப்படி ஆலயத்தை கட்டும்போது மட்டும் பணம் கொடுத்தான்னு தெரியல. என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இருக்கவில்லை. அப்ப பணம் என்பது தேவனுக்கு தேவையில்லை. ஆனா யாருக்கு தேவைன்னு சொல்லி அங்கேயே அடுத்த வசனத்துல சொல்றாரு. தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, பூமியில் உள்ள பரிசுத்தமும் என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். பணம் யாருக்கு சொந்தம், யாருக்கு தேவை? தேவனுக்கு தேவையில்லை. தேவனுக்கு செல்வம் தேவையில்லை. ஏன்னா அவரு பூமியும் அந்த நிறைவும் என்னுடையது, 1000 பறவைகள் என்னுடையது, கடல்ல இருக்கிற அத்தனை மச்சமும் என்னதுதான், தரையில இருக்கிற எல்லாமே என்னுடையதுதான். அந்த செல்வம் எனக்கு தேவையில்லை. ஆனா இந்த செல்வம் யாருக்கு தேவைப்படும்? பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் அது பழைய ஏற்பாட்டுல. ஆனா புதிய ஏற்பாட்டுல
தேவனுடைய ராஜ்யம் விஸ்தரிப்பதற்காக அது தேவையா இருக்கிறது. அதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யணும், இப்ப நான் வந்து ஊழியங்களுக்கு கொடுக்கணும், ஊழியம் செய்யறவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அது வந்து அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் பரவும், இல்ல பரவாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை. இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன்னா ஒரு பேன் சுத்துறதுக்கு காசு தேவை, இன்டர்நெட்டுக்கு காசு தேவை, சபை நடத்துறேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவுகள் இருக்குது, எல்லாமே தேவை. இன்னைக்கு நான் ஒரு டெத்துக்கு போயிட்டு வந்தோம், போனா பெட்ரோல் தேவை. பல இடத்துக்கு நாங்க ஊழியத்துக்கு போறோம். ஒரு சில இடத்துல ஊழியத்துல வந்து அவங்க காணிக்கை கொடுப்பாங்க, சில இடத்துல ஊழியத்துக்கு காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. 2 நாள் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 2 நாள் எத்தனை பிரசங்கம்னா 5 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். 5 பிரசங்கம். முதல் நாள் பிரசங்கத்துல 4-5 பேர் சுகமானாங்க, பிசாச விரட்டினேன். 2வது நாள் பைபிள் ஸ்டடி எடுத்தேன். 3வது நாளும் அதே மாதிரி செஞ்சேன். மொத்தம் 5 பிரசங்கம் நான் பண்ணியிருக்கிறேன். நான் இங்க இருந்து என்ன கூப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு. அங்க இருந்து நான் வீட்டுக்கு வரேன்னா எனக்கு 670 ரூபாய் எனக்கு வந்து பஸ். போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்றேன். அந்த பாஸ்டர் வந்தாரு, பார்த்துட்டு பாஸ்டருக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து கிட்ட வந்து, பாஸ்டர் நீங்க பாஸ்டர் அகஸ்டினுக்கு வந்து 5000 ரூபாய் கையில கொடுத்துருங்க அப்படின்னு காணிக்க. சரி அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா இந்த அது கீழே இருந்த பாஸ்டருக்கு மெச்சூர்ட் மைண்ட் இல்ல. ஏன்னா அவர் நினைச்சாரு கொஞ்சம் கம்மியா கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல போட்டு காசு கொடுத்தாரு. நான் பஸ்ஸுக்கு வர்றதுக்காக 670 ரூபாய் பஸ். அதனால நான் அந்த கவர்ல இருந்து எடுத்து பார்த்தா அந்த கவர்ல 1000 ரூபாய். அப்போ ஒரு ஊழியருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? 5 பிரசங்கம் நான் பண்ணிருக்கிறேன். ஒரு பிரசங்கம் 2 மணி நேரம், ஒரு பிரசங்கம் 1.5 மணி நேரம், மத்த எல்லாமே 1 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காணிக்க 1000 ரூபாய். நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி. அப்போ இந்த 2 நாள் நான் 5 பிரசங்கம் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு காணிக்கை கொடுத்துருக்காங்கன்னா 370 ரூபாய் கொடுத்துக்கிறேன். ஆனா என் மனசு அந்த நேரத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா உங்க யோசனை பண்ண, நம்மளுடைய தேவையை சந்திக்கிறவர் யாரு? தேவன் தானே நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோத்திரம் பண்ணிட்டு மனசுல அதுல விடவே இல்லை. ஆனா வந்த பிறகு தேவன் பல காரியங்கள் அற்புதம் செஞ்சாரு, இல்லைன்னு சொல்ல. அதனால சில ஊழியத்துக்கு போகும்போது, நானும் ஒய்ஃபும் இங்க பக்கத்துல ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அவங்க சாப்பாடு மட்டும் கொடுத்தாங்க, எந்த காணியும் கொடுக்கல. நாங்க வீடு விசாரிக்க போறோம், வீடு விசிட்டிங் போவோம். யார்கிட்டையும் நாங்க காணிக்கை வாங்க மாட்டோம், ஒரே ஒரு வீட்டை தவிர. அப்போ எப்படிதான் அப்ப இதை நடத்துறது, எப்படிதான் இதை வந்து நடத்தி கொண்டு போறது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, மக்களுக்கு வந்து என்னன்னா, நான் கஞ்சம் கிடையாது, என்னுடைய தேவனும் கஞ்சம் கிடையாது. ஆனா அப்போ தேவனுடைய ராஜ்யம் பரம்பரத்துக்கு பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு லேப்டாப் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. தரம் பாஸ்டர் இந்த மாதிரி அக்கௌண்ட் நம்பர்ல போட்டு அனுப்புறேன் அப்படின்னாரு. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சாச்சு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த 6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவர் அந்த காசை அவர் போடவே இல்லை. நானும் போன் பண்ணி, நீங்க லேப்டாப் காசு கொடுக்குறேன் நீங்களே, அதை கொடுத்தீங்கன்னா நானும் கேட்கவும் இல்லை. ஏன்? அதனால என்ன பிரயோஜனம் பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோ போடல, அவ்வளவுதான். மற்றபடி அந்த ராஜ்யத்தினுடைய வேலை அப்படியே நிக்குது. நாங்க பணம் வந்து யாருக்கு தேவைன்னா, அவருடைய பரிசுத்தவான்களுக்கு தேவை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு தேவை. போன வாரம் ஒரு ஊழியக்காரர் வந்து கேட்கிறாரு, பாஸ்டர் நான் சபையெல்லாம் கட்டிட்டேன், பூசறதுக்கு எனக்கு பணம் வேணும், நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? அப்போ யாரு உதவி செய்யறது? தேவன் பாத்தீங்கன்னா ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறாரு, அந்த ஊழியத்துக்கு கீழே மக்களை வச்சிருக்கிறாரு. அந்த மக்கள் அந்த ஊழியத்தை தாங்கணும், கொடுக்கணும், ஜெபிக்கணும், இது எல்லாவற்றையும் வச்சிருக்கிறாரு. எங்களுடைய வீடியோவை பாக்குறவங்க எத்தனையோ பேரு, எங்க கிட்ட ஜெபம் பண்றவங்க எத்தனையோ பேரு சுகமாகுது. ஒரு நாள் சுகமாயிருச்சு இவ்வளவு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டதே கிடையாது. நான் பிசாசு ஓட்டுறேன் எனக்கு ஒரு 5000 கொடு அப்படி கேட்டதே கிடையாது. ஏன்னா இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் அதை செய்யறோம். எங்க ஒரு பிரசங்கத்தை பண்ணணும்னா சும்மா படிச்சுட்டு வந்து பண்ண முடியாது. ஒரு அற்புதம் நடக்குது. இப்ப நம்ம 12, 13, 14 2 நாள் இதுல வண்டலூர்ல ஒரு ஊழியம் நடக்குது. அந்த ஊழியத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க சுகமாகணும், அவங்க விடுதலை ஆகணும், நல்ல வசனங்கள் ஆத்து போட்டுங்க,
அப்ப எத்தனை நாள்? 15 நாள். அப்போ ஒரு அக்கறை இல்லாம செய்யல, அக்கறையோட தான் செய்யறோம். தேவனுடைய தேவனுடைய ராஜ்யத்துடைய இருதயம் நமக்கு தேவை. ஏன்னா ஊழியம் என்பது தேவனுடையது. அந்த ஊழியத்தை என்ன வச்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் ஆனவர்கள் ஜெபிக்கவும் செய்யணும், கொடுக்கவும் செய்யணும். சரி, அப்படி நம்ம கொடுக்கறத ஆண்டவர் விரும்புறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 40 நான் வாசிக்கிறேன் கேள்வி. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை ஏற்றுக்கொண்டா அவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்க, உங்களை ஏற்றுக்கொண்டா என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. அங்க 3 கேட்டகரியான வசனம் சொல்றாரு. என்னன்னா, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். ஒரு பலன் இருக்கிறது. நீங்க ஊழியத்துல இருந்துட்டு கொடுத்த உடனே அவரு நான் ஒரு பாஸ்ட் வாங்கி போட்டுட்டு அதனால எந்த விளைவும் இல்லாம இல்ல. தேவன் என்ன சொல்றாருன்னா, நான் வச்சிருக்கிற ஊழியக்காரனை அவருடைய அபிஷேகத்தை எப்படி ஆனர் பண்ணி நீ கொடுக்குறியோ அதுக்கு ஒரு பலன் இருக்கிறது. நீதிமான் என்கிற நாமத்தை நிமித்தம் கொடுத்தா அதுக்கேற்ற பலனை அடைவான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்துக்கு ஏற்றபடி நீங்க கொடுத்தீங்கன்னா தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவீர்கள். நீதிமான் இவர் பரிசுத்தவான் என்று நினைத்து நீங்க விதைக்கும் போது அதுக்கேற்ற பலனை அடைவீர்கள். இவர் தேவனுடைய சீஷன், அதனால அப்படி எண்ணி நீங்க கொடுத்தீங்கன்னா அதனுடைய பலனை அடைவீர்கள் என்று இந்த 3 பகுதிகளா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஊழியக்காரங்க விதைக்கும் போது எப்படி விதைக்கணும்னா, அவருடைய அபிஷேகத்தை கனப்படுத்தி விதைக்கணும். அப்படி அவர் தீர்க்கதரிசி அல்லது அவர் ஒரு நல்ல நீதிமான் அல்லது அவர் ஒரு சீஷன் அப்படின்றத வச்சு நம்ம விதைக்கணும். விதை என்பது எப்போதுல இருந்து விதைக்கப்பட்டது. எப்போது இருந்து விதைக்கப்பட்டதுன்னா இப்ப வந்தது இல்ல, நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி இருக்குது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி எந்த காலத்துல இருக்குது? ஆஹ் ஆபிரகாம் யுத்தம் பண்ணி வரும்போது அவனுக்கு எதிர்கொண்டு வந்தான். யார் வந்தான்னா, மெல்கிசேதேக்கு எதிர்கொண்டு வந்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். அப்படி எதிர்கொண்டு வரும்பொழுது அவன் என்ன பண்றான்னா, மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்கிறான், விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும் போது அவனுக்கு எல்லாவற்றிலும் ஆபிரகாம் தசமாவும் கொடுத்தான். நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாம் இயேசு சொல்ல நீ ஆபிரகாமின் பிள்ளையானால் ஆபிரகாம் என்ன செய்தானோ அதை நீ செய்வாயின. அதனால சரியான தேவனுடைய ராஜ்யம் பரம்புவதற்கு நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறபடினால் நாம் விதைப்பது ரொம்ப மிக முக்கியமான. எப்படி பணத்தை வாங்குறது, என்ன ப்ராஜெக்ட் பண்றது, அப்படிதான் இருக்குது. அதனாலதான் அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்க்கும் போதுதான் நம்ம இடர்ல அடையிறோம். சார் இனி எல்லா ஊழியக்காரங்களும் இப்படித்தான் விதைக்க கூடாது அப்படின்னு. ஆனா அப்படி விதைக்காத போது என்ன நடக்குதுன்னு சொன்னா தேவனுடைய ராஜ்யம் தடைபடுகிறது. பாருங்க, நாங்க ஒருத்தர் என்கிட்ட விதைச்சாங்க. ஒரு 5000 ரூபாய் என்னமோ கொடுத்தாங்க. கொஞ்சம் நாங்க போட்டு அந்த பணத்தெல்லாம் போட்டு சிவகாசியில டிராக்ஸ் அடிச்சு வந்துச்சு. அந்த டிராக்ஸ் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்த 2 இந்து சகோதரர்கள் கொடுத்து இயேசுவை பத்தி சொல்லி அமைச்சிருக்கேன். ஒருவேளை அன்னைக்கு அவங்க விதைக்கலன்னா நான் அந்த டிராக்ஸ போட்டிருக்க மாட்டேன். அந்த டிராக்ஸ போட்டிருக்கிறதுனால இன்னைக்கு அதை எடுத்து கொடுத்து அமைச்சிருக்கிறேன். அவன் வாங்கிட்டு சரி நான் படிக்கிறேன், நான் முடிஞ்சு அவங்க சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இன்னைக்கு 2 பேரை சுவிசேஷம் சொல்லி அந்த டிராக்ஸ் கொடுத்து அமைச்சிருக்கேன். அப்போ நம்ம கொடுக்கிற எல்லா பணமும் தேவன் பார்க்கிறாரு, தேவன் அதை கணக்குல வைக்கிறாரு. நாம தேவனை பார்த்து விதைக்கணும். இந்த பாஸ்டர் சில விதைப்பது எப்படி தெரியுமா? என்கிட்ட கேட்பான், பாஸ்டர் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? நான் பதிலே சொல்லுவேன், உனக்கு விருப்பம் இருந்தா நீ விதை. அதை விட்டுட்டு உங்களுக்கு நான் என்னுடைய தேவையை நான் சொல்லி எதுக்கு நான் உங்ககிட்ட பணம் கேட்கணும்? நான் சொல்ல மாட்டேன். ஒருத்தர் அமெரிக்காவிலே இருக்கிறாரு, அருமையான ஒரு சகோதரர். அவர் சொன்னாரு, பாஸ்டர் ஆண்டவர் என்கிட்ட கேட்க சொல்லி எத்தனை லட்சம் கேட்க சொன்னாலும் சரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆண்டவர் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு 10 லட்சம் எனக்கு கொடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னா நான் தரேன்னாரு.
5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் $1 கூட நான் கேட்டது கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே வேதத்துல சொல்லி வச்சுட்டாரு. இதை கேட்டுட்டு அவர் கொடுக்க மனசு இல்ல, அவ்வளவுதான். அது ராங்கான வழி. நம்ம பாஸ்டர் கேட்கணும், இல்ல பாஸ்டருடைய நிலைமையை பார்த்து கொடுக்கணும், பாஸ்டருடைய ரொம்ப கஷ்டப்படுறாரு அதனால கொடுக்கணும் இல்ல. தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறார், நான் ஆபிரகாமின் சந்ததி, நான் ஆபிரகாமின் பிள்ளை, நான் தேவனுடைய மனிதனை கனப்படுத்துறேன், இந்த ஊழியம் பரவி பலன் தரணும், இந்த ஊழியம் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு, அதுக்காக நான் விதைக்கிறேன். அப்படி விதைக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, நான் வேத வசனங்களை கேட்டுட்டு ரொம்ப அருமையா இருக்கு பாஸ்டர், இந்த மாதிரி வசனத்தை நான் கேட்டதே கிடையாது, உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த புக்கை போடுறது ஆகும்னு. 2வது இது வரைக்கும் நான் அதை பேசல. ஏன்னு சொல்றேன்னா, நானா போய் நின்று கேட்டு இது கொடுங்க அதை கொடுங்க கேட்க கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பரவதற்கு அவர்களாக விதைக்கணும். அவர்கள் யாரும் எனக்கு கொடுக்கலன்றத நான் வருத்தப்படவே மாட்டேன், யாரும் எனக்கு செய்யலன்றத வருத்தப்படவே மாட்டேன். நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, ஆண்டுகிட்ட கேட்பேன். ஆண்டு சொல்லுவாரு, இந்த ஆள் இவ்வளவு உனக்கு காசு இவ்வளவு அனுப்ப போறாரு. எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. நான் கேட்டேன், ஆண்டவரே துபாய் போறேன், 15,000 கிராம் வேணும், எப்படி காசு என்ன ஆண்டவரே அப்படின்னு. ஆண்டவர் பேரை சொல்லி, ஒருத்தருடைய பேரை சொல்லி அவங்க உனக்கு பணம் அனுப்புவாங்கன்னு கரெக்டா அதே மாதிரி பணம் சொல்லி 4 மணி நேரம் கழிச்சு அதே மாதிரி எத்தனையோ தடவை அற்புதங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் இன்னைக்கு இருக்கிறாரு. சில மக்கள் தேவையோட வருவாங்க, கஷ்டத்துல கொடுப்பாங்க, விதவையா இருப்பாங்க. சிலங்கள் அவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கே எனக்கு கையெல்லாம் கூசும். சில வாங்கி ஜெபம் பண்ணி அவங்க கிட்டே கொடுத்துட்டு வந்துருவேன். போன மாசம் கூட ஒருத்தர் என்கிட்ட காணி கொடுத்தாரு, எவ்வளவு கொடுத்தாருன்னு தெரியாது, ஜெபம் பண்ணி அவருக்கே கொடுத்துருவேன். ஏன்னா அவர் அந்த நிலைமையில இருக்க பாவம், அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா, நாங்களும் தேவையில இருப்போம், அவங்களும் தேவையில இருப்பாங்க. ஆனா அவங்க கொடுக்கும் போது தேவன் எப்படி ஒரு விதவை எலியா கிட்ட மாவு சுட்டு ஒரு அடைய கொடுத்தாலோ, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவள் சாப்பிட்டா, அவள் பிள்ளை சாப்பிட்டா, அவள் ஃபேமிலியே சாப்பிட்டா, அப்படிதான் வைக்கிறார். அப்போ தேவன் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, அவர் பிரதான மெல்கிசேதேக்கா இருக்கிறாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாங்கெல்லாம் ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வாங்குறதுக்கு போல எங்களை வாங்க வச்சிருக்காரு. அதனால வாங்குறோம். சரி பாஸ்டர் வேலை செய்யலாமே அப்படி ஒரு எண்ணம் வரல, வேலை செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா எல்லாரையுமே வேலை செஞ்சுட்டு செய்ய முடியாது. இப்ப நான் பாத்தீங்கன்னா நைட்டு சில நேரங்கள்ல நைட்டு 1 மணி ஆகுது, 2 மணி ஆகுது, சில புஸ்தகத்தை படிச்சுட்டு இருப்பேன், சில நேரங்கள் அடி பசங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். சிலர்கிட்ட ஆண்டு பேசுவாரு இந்த மாதிரி விஷயம். அன்னைக்கு ஒருத்தர் வந்தாரு, அவர் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஆண்டு என்கிட்ட பேசிட்டாரு, அவருக்கு என்ன பிரச்சனை வந்த உடனே சொன்னேன், அப்படியே ஆச்சரியப்பட்டு நான் ஜெபம் பண்ணேன், அப்படியே அனுப்பிச்சு வச்சேன். அவருடைய லைஃப்ல வாழ்க்கையுடைய பிரச்சனை எல்லாம் ஒரே நிமிஷத்துல மாறிடுச்சு. அதனால சில ஏன்னா நம்ம வேற பக்கம் கவனம் திரும்ப கூடாது. தேவன் அதற்குன்னே சிலரை வச்சிருக்கிறார், அந்த ஊழியத்தை அவங்க செய்யறாங்க. இப்ப நம்ம சபைய எதுக்கு வச்சிருக்க, நம்ம ஊழியத்தை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, இந்த ஒரு ஊழியத்துக்கு கீழே உங்களை எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றது. இந்த ஊழியக்காரனுக்கு யார் தகப்பனோ, யாரு ஆவிக்குரிய தகப்பன ஆண்டு வச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு அவங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதற்கு. பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, வேத புத்தகத்துல இயேசு காணிக்கையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரா? அவர் காணிக்க வேண்டாங்க, ஆனா அந்த காணிக்கையை அவர் பாக்குறாரு. இயேசு எங்க இருப்பாருன்னா, ஆலயத்துல காணிக்கை படி பக்கத்துல தான் இருப்பாரு. எப்படி பாச சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன், அப்படிதான் இருப்பாரு. எப்படி சொல்றீங்க? ஏன்னா ரெக்கார்டிங் இருக்குது. லூக்கா புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல ஆலயத்துக்கு போனாங்க, நிறைய பேர் காணிக்கை கொடுத்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து எங்க தெரியுமா இருந்தாரு? காணிக்கை பெட்டி பக்கத்துல இருந்தாரு. யாரெல்லாம் எப்படி கொடுக்கிறாருன்றத பார்த்திருந்தாரு. ஒரு விதவை 2 காசு கொண்டு வந்து போடுறான், 2 காசு. அது ஒரு பெருசு கிடையாது, 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவி, அவ்வளவுதான், பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இயேசு பாருங்க, அந்த காணிக்கை போட்டதை எப்படி பேசுறாருன்னு பாருங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா ஆண்டவர் எண்ணுவாரா அப்படின்னு நினைக்கல நம்ம. அது 2 ரூபாய் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு 1000 கொடுத்தாலும் சரி, அதையும் தேவன் பார்க்கிறார், பார்க்காமலாம் இல்ல. பாத்தீங்கன்னா அவர் பாக்குறாரு, என்ன பாக்குறாரு தெரியுங்களா? இந்த ஐஸ்வர்யவான்கள்லாம் தங்களுடைய இருக்கிறதுல இருந்து போட்டாங்க. ஆனா
இந்த விதவையோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டாங்க. அப்ப என்ன இயேசு என்ன சொல்றாரு? ஒரு வாலிபன்ட்ட உனக்கு உண்டானது எல்லாம் விட்டு நிரந்தரத்துக்கு கொடுத்துட்டு வா அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா, பணம் வேணாம்னு சொல்லல, உங்க எண்ணம் அங்க இருக்குது, அதை விட்டு வெளியே வான்ட்ட. அதேதான் இங்க சொல்றாரு. காணிக்கைய விஷயத்துல இதான் சொல்றாரு. மத்தவங்க எல்லாம் பணம் இருந்துச்சு, தன்னுடைய பணத்தை பார்த்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் போட்டாங்க. ஆனா இவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டா. இயேசுவை போல அருமையான தேவன் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவ என்ன நிலைமையில இருக்கா எல்லாத்தையும் சொல்றாரு. தனக்கு தன் ஜீவனுக்கு உண்டானதெல்லாம் போட்டாள். தன் ஜீவனுக்கு உண்டானதெல்லாம் போட்டாலே அவள் அதுக்கப்புறம் சாப்பிடாம இருந்திருப்பாளா? அப்படின்னா பழைய ஏற்பாட்டு விதவைக்கு போகணும். எலியாவுக்கு ஒரு அப்பத்தை கொடுத்தா, அதுக்கப்புறம் பசியா இருந்தாங்களா? பசியா இல்ல. அவங்க எண்ணெய் இல்லாம இருந்தாங்களா? எண்ணெய் இருந்துச்சு. அப்படின்னா புதிய ஏற்பாட்டுல எலியாவை காட்டி பெரிய தேவன் இருக்கிறான்னு அவரு பார்த்தாருன்னா அவரு அதுக்கு ஏத்த பலன் அவர் கொடுத்திருப்பாரு. அப்போ ஒரு காரியம், அப்போ கவனம் அவருக்கு தேவையில்லை. ஆனால் அவருடைய ராஜ்யம் பரம்புவதற்கு பணம் அவசியமா இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப பணம் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்கோம்? 8 புஸ்தகம் இருக்கு. இன்னும் அந்த புஸ்தகத்தெல்லாம் பிரிண்ட் பண்ணிருக்கோம். யூடியூப்ல எல்லா மெசேஜும் எடுத்து போட்டிருக்கோம். போன வாரம் மெசேஜ் இப்பதான் நான் எடிட் பண்ணி முடிச்சேன். என்னுடைய சில வாரம் பாஸ்டர்மா கொடுத்த மெசேஜ் அப்போ எதுக்கு போடுறோம்? அதை வந்து ஒரு 150 பேர் 200 பேர் பாக்குறாங்க. ஏன் எதுக்காக போடுறோம்? அவர்கள் இந்த சத்தியத்தை கேட்கணும், அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும், அவர்கள் விசுவாசத்தை பிடிச்சு கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவுக்காக அந்த உலகத்துல அவங்க வாழணும், பிரகாசிக்கணும், தேவனோடு இருக்கிற ஒரு ஐக்கியத்துல அவங்க வளரணும். அப்படின்றதுனாலதான் நம்ம அவங்களுக்கு இந்த நேரம் எடுத்து ரொம்ப நேரம் ஆகுது. இந்த நேரத்தெல்லாம் ஏன் ஸ்பெண்ட் பண்றோம்னா சுயநலமா பண்றோமா கிடையாது. இது நமக்கு இது எல்லாரும் பாக்குறவங்க எல்லாம் காணிக்க அனுப்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பாக்குறோம். நாங்க எத்தனையோ ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். படிச்சுட்டு பாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் பாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. ஆனா காணிக்க அனுப்புறது கிடையாது. ஒரு சிலர் தான் ஏதோ ஒரு 2-3 பேர் அப்படி காணிக்க அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா இலவசமாக புக்கு நாங்க சபைக்கு போயிட்டு அவங்களுக்கு, ஏன்னா அவங்க கொடுக்குற காசை காட்டிலும் நாங்க கொடுக்குற வசனம் அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திருங்க. அவங்க பல பிரச்சனையில இருக்கிறாங்க, பல சூழ்நிலை செல்றாங்களே எனக்கு தெரியும், நல்லா தெரியும். அந்த சபைக்கு போனா அவங்க கம்மியா தான் காணிக்க கொடுப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் போவேன். ஏன் தெரியுமா? காணிக்கைகள்ல நம்ம போறதுனால அந்த காணிக்கை நிமித்தம் அந்த மக்கள் வசனத்தை கேட்காம போயிருவாங்களே, வியாதி சுகமாகவங்க அந்த வியாதியிலே இருப்பாங்களே, அந்த பிசாசிலே இருப்பாங்களே, அதனால அந்த காணிக்கெல்லாம் பார்க்காம அங்க போயிட்டு சொல்லிட்டு அதனால ஆண்டு விட்டாரா? கைவிடவே இல்லை ஒரு நாள். 31 வருடங்களுக்கு மேல ஆகுது ஊழியத்துக்கு வந்து. 31 வருடங்களும் நான் அங்க போய் ஊழியம் செஞ்சுட்டு வருவேன். தேவன் யாரையாவது வைத்து எனக்கு காணிக்கணும், என்னுடைய தேவைகளை சந்திக்கிறேன். அப்போ அப்போ இந்த இன்னும் நம்முடைய தேவைகளை சந்திக்கப்படுது. நம்ம ஊழியத்தை பாருங்க, ஒரு ஆபீஸ் போகணும்னு நினைச்சேன். ஒரு ஆபீஸ் போட்டா ஒருத்தருக்கு சம்பளம் கொடுக்கணும். அதை தனியா பேஸ்புக்கை பார்க்கணும், வாட்ஸ்அப்பை பார்க்கணும், அந்த யூடியூப் இதெல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் வைக்கல. சரி, எல்லா விஷயத்தையும் நான் சுமக்க விரும்பல. இப்பெல்லாம் சுமக்க எல்லாரும் யாருக்கிட்டயா ஒருத்தட்ட கொடுத்து ஏப்பா எல்லாரும் சேர்ந்து செய்வோம் வாங்கப்பா, அப்படிதான் இருக்குது. அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டியது. ஊழியத்துல எனக்கு ஆண்டு சொன்ன காரியங்களை நிறைய காரியங்கள் செய்ய வேண்டி இருக்குது. சபைகளை சபைகளை நிறைய சபைகளை ஆரம்பிக்க வேண்டியது. ஒரு ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிக்கணும். என்ன ஸ்கூல்னா இந்த நம்ம பைபிள் ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிக்கணும். இதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆண்டு பேசி வச்சிருக்கிற. அதெல்லாம் செய்வதற்கு இன்னும் ஆட்கள் தேவை. இன்னும் ஊழியங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டி இருக்குது, ப்ரொமோட் பண்ண வேண்டி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சபை ஒரு பக்கம் வளர வேண்டி இருக்குது. சபை மட்டுமே நம்முடைய ஊழியம் இல்ல, வெளியே போய் செய்யற ஊழியம். இப்ப நான் 13-14 போறேன்னா அங்க வந்து ஒரு ட்ரைனிங் பண்றதுக்கே ஒரு 80-70 பேர் வருவாங்க. அவங்களுக்கு எப்படின்னா ஹீலிங்கை பத்தி பேசி அவங்க ஹீலிங் பண்ணணும். நம்ம ஹீலிங் பண்றது வேற விஷயம். பாஸ்ட் ஜெபம் பண்ணா ஹீலிங் நடக்கும். ஆனா வர்ற விசுவாசிகளை நமக்கு அப்புறம் அவர்கள் அந்த வழியில வரணுன்றதை நான் விரும்புறேன். ஏன்னா எல்லாருமே ஊழியக்காரன் ஆயிட்டாங்கன்னா, எல்லாருமே ஊழியத்தை நல்லா செஞ்சாங்கன்னா, பயன்படுத்தப்பட்டாங்கன்னா சீக்கிரம் நம்ம தேசம் சந்திக்கப்படும், நம்ம ஜனங்களை சந்திக்கலாமே அப்படின்றதுனால அந்த ட்ரைனிங் 2 நாள் அங்க கொடுத்துட்டு 2 நாள் சாயங்காலமும் காஸ்பல் மீட்டிங், அதுல அவங்கள தேவன் பயன்படுத்தும்படி ஜெபம் பண்ணிட்டு அவங்க போய் வியாதிஸ்தல கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கண்டிப்பா சுகமாகும். ஏற்கனவே அநேக சாட்சிகள் ஊழியத்துல வந்திருக்குது. இந்த வாட்டியும் வரும் என்று விரும்புகிறேன். பாருங்க, பவுல் எடுத்துக்க. பவுல் வந்து ஒரு டிராவலர் ஊழியர். அந்த ஊழியர் பாத்தீங்கன்னா
பவுல் சொல்றாரு ஒரு தடவை, உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அந்த சபையை கொள்ளடிச்சேன். எப்படி இது? இன்னைக்கு நான் உங்க வீட்டுல இருக்கல நான் கொள்ளடிக்கிறேன், நான் அந்த சபைக்குள்ளேயே செய்ய போறேன்னு சொன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா பவுல் சொல்றாரு, உங்களுக்கு ஊழியம் செய்வதற்காக அந்த சபையில இருக்கிறவங்களா கொள்ளை அடிச்சேன்ற. எப்படி ஊழியம்? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த காலத்துல குடுனாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பாஸ்டர் நல்லா இருந்தாரு, இவ்வளவு காலம் சத்தியத்தை பேசிக்கிட்டாரு, திடீர்னு இப்போது மாறி கொடுங்கள் என்று பேசுகிறாரு அப்படின்னு வந்துருவாங்க. ஆனா அதையும் மீறி பவுல் பேசுறாரு, கொள்ளை அடிச்சப்பா உனக்காங்க அப்படின்ற. கடைசியில இந்த பிலிப்பியர் சபைய ஜெயிலுக்குள்ள இருந்தா பிலிப்பியர் புத்தகத்தை எழுதுற. இந்த பிலிப்பியர் சபையை பத்தி சொல்லும் போது ஒவ்வொரு சபையும், இந்த ஒண்ணு தெசலோனிக்கேயர் சபையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்துல கொடுத்திருக்கிறாங்க பவுலுடைய ஊழியத்துக்கு. ஆனா அந்த பிலிப்பியர் சபையை குறித்து அருமையான வார்த்தைகளை பவுல் பேசுகிறார். பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னுடனே உடன்பட்டது நலமாய் இருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பவுல் சொல்றாரு, அதுக்கு மேல உள்ளதா சொல்றேன், நான் தாழ்ந்திருக்கேன் எனக்கு தெரியும், இல்லாத இருக்கு எனக்கு தெரியும், நான் பட்னியா இருந்தேன், நான் குறைப்பட்டேன், இதெல்லாம் சொல்லிட்டு கீழே சொல்றாரு, பிலிப்பியரே, நீங்க சுவிசேஷ ஆரம்பத்துல அவர் எங்க போனாரு? மக்கதோனியாவுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து மக்கதோனியாவுக்கு போறாரு. அப்ப அந்த மக்கதோனியாவுக்கு போனோம்னா அங்க செலவு இருக்குது, அங்கிறதுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா இந்த பிலிப்பியர் சபை மட்டும்தான் கொடுத்துச்சுன்ற, வேற சபை எனக்கு ஹெல்ப் பண்ணலன்ற. என்ன சொல்றாரு பாருங்க, நீ உடன்பட்டீர்கள், நீங்கள் மாத்திரம் எனக்கு கொடுக்கல் வாங்க விஷயத்திலே நீங்கள் மட்டும்தான் எனக்கு செஞ்சீங்க. அப்ப அந்த மக்கதோனியா சபைக்கும் மக்கதோனியாவோட ஊழியம் செஞ்ச ஊழியம் பவுல் செய்வதற்கும் பேக் போனா இருந்தது யாருன்னா இந்த பிலிப்பியர் சபை. அதனாலதான் ஜெயில இருக்கும்போது கடைசியா பேசுறாரு, பிலிப்பியர் சபையே, நான் அந்த மக்கதோனியாவோட ஊழியம் செய்யறதுக்கு வேற யாரும் கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா நீங்க மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. எனக்கு இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில 28ஆம் அதிகாரத்துல பவுல் கடைசியில வாடகை வீட்டுல இருந்தாரா. வாடகை கொடுத்தது யாரு? பின்னாடி யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க, பிசினஸ் மேன் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. பைபிள் வசனம் சொல்லுது, பவுலுக்கு பிசினஸ் மேன் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு அது இயேசுவா இருந்தாலும் சரி, அது பவுலா இருந்தாலும் சரி, பின்னாடி இருக்கிற மக்கள், ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபையில இருக்கிற மக்கள், அவர்கள் பின்னாடி பேக் போனா இருந்தாதான் எந்த ஊழியத்தையும் செய்ய முடியும், இல்ல செய்ய முடியாது. பாருங்க, அவர்கள் 2 தரம் கொடுத்தார்கள் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 16ஆம் வசனம், நான் தெசலோனிக்கேயில் இருக்கும் போது என் குறைச்சல்களை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். மக்கதோனியால இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சது பிலிப்பியர் சபை. அதே மாதிரி தெசலோனிக்கேயில இருக்கும் போதும் எனக்கு 2 தடவை நீங்க எனக்கு கொடுத்தீங்க. சபை பார்த்து சொல்றாரு, எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றாரு, உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கில் பலன் பெருகும்படியே நாடுகிறேன். இதெல்லாம் கொடுத்தீங்க, இன்னும் கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க கொடுக்குறீங்க, ரைட், ஓகே, நீங்க இன்னும் கொடுக்குறீங்கன்னு எதிர்பார்க்கல, உங்களுக்கு பலன் பெருகும்படி நான் விரும்புறேன்ற. உங்களுக்கு பலன் வரணும், நீங்க அப்படி விதைக்கிறதுனால உங்களுக்கு பலன் வரணும்ன்ற சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த சபைக்கு தான் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்தேசுவிற்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். அந்த சபைக்கு தான் சொல்றாரு, நீங்க இப்படி கொடுத்துட்டீங்க, இப்படி உதவி செஞ்சீங்க, அதனால சொல்றாரு 18ஆம் வசனம், எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்ராவத்தின் கையிலே வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன்.
அவர் சொல்ல திருப்தி அடைந்திருக்கும். அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கறதுனால என்ன செய்யணும்னா அவன் திருப்தி அடையும். அந்த அளவு கொடுத்த உடனே சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கு. இது ஒரு பெரிய விஷயம். சரி பாஸ்டர், நான் வந்து உங்களுக்கு உண்மையாவே கொடுக்கணும்னு புதிய ஏற்பாடு சொல்லுதா, சபைக்கு கொடுக்கணும்னு சொல்லுதா அப்படின்னா கலாத்தியர் புஸ்தகத்தை எடுங்க. கலாத்தியர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்தை எடுப்பாங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன். இது இங்கேயே ஆண்டு கொடுக்க சொல்லியிருக்கிற. ஆண்டு கொடுக்க சொன்னா கொடுக்கிற பாஸ்டர் சொன்னார்ல ஒருத்தர், சொன்ன இல்லையா? ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. உனக்கு வசனத்தை கொடுக்குற, வசனத்தை கேட்கிற, வசனத்தை யூடியூப்ல பாக்குற, டீச்சிங்கை கேட்கிற, அதுக்கப்புறம் நான் வந்து கர்த்தர் எனக்கு இது சொன்னாரு, இது லட்சம் உனக்கு கொடுத்து சொன்னாரு அப்படின்னு சொன்னாதான் நான் கொடுப்பேன்றது தப்பு. ஆவிக்குரியதை நான் விதைச்சா சரீர பிரகாரமானதை அறுக்கலாம் என்று வேத வசனம் சொல்ல. 2 கொரிந்தியர்ல 9ஆம் வசனத்துல ஒரு வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் பாருங்க. ஆண்டவர் வந்து இந்த விதைக்கிறத பத்தி இங்க சொல்றாரு பவுல். எதை பத்தி பேசுறாருன்னா 7ஆம் வசனம். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும்படி சகலவித நற்கிரியிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரி இடைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். விதைக்கிறவனுக்கு விதையையும். இன்னொரு வசனத்தை ஒண்ணு சொல்றேன், நீங்க 1 கொரிந்தியர், அதுக்கப்புறம் அந்த வசனத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 9:11. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? அப்படின்னா ஆவிக்குரியவங்களை விதைத்தவனுக்கு சரீர நன்மைகளை நாம் விதைக்க வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல 1 கொரிந்தியர் சொல்றாரு. அதே இது 6ஆம் அதிகாரத்திலயும் என்ன சொல்றாரு? அவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்லி. அப்ப அந்த பகிர்ந்து கொடுக்கறதுக்கு யார்தான் கொடுக்கறது? தேவன் தான் விதையை கொடுக்கிறவர். உங்களுக்கு விதைய நீங்க விதைக்கும்படியான விதையை உங்களுக்கு கொடுக்கிறாரு. இன்னும் நானே எல்லாவற்றையும் கொடுக்கறது இல்லை. எனக்கு நான் விதைக்கிறதுக்கும் நான் வாழ்றதுக்கும் எனக்கு தேவன் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறாரு. அவர் விதைக்கிறதுக்கு என்றும் ஒரு பகுதியை தேவன் கொடுத்துருக்காரு. எல்லாமே எனக்கு கிடையாது. விவசாயி பாருங்க, எல்லாத்தையும் வித்துற மாட்டான், விதைன்னு கொஞ்சம் எடுத்து வைப்பான். மற்றது எல்லாத்தையும் அவன் வீட்டுக்கு குடும்பத்துக்கு விற்கிறதுக்கு எல்லாத்தையும் வச்சுப்பான். அதே போல ஒரு பார்மரை போல நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா விதைய வச்சிருக்கணும் எப்பவுமே. எல்லாமே எனக்கு. அப்பதான் சொன்னாரு, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடு, ராயனுக்குரியத ராயனுக்கு கொடு. ஏன்னா இந்த தேவனுடைய ராஜ்யம் பரம்ப வேண்டியது, இன்னும் நிறைய வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது. அதனால நம்ம இன்னும் நிறைய காரியங்களை பண்ண வேண்டி இருக்குது. அதுக்காகதான் தேவன் வந்து விதை என்று ஒன்று வச்சிருக்காரு. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். இன்னொரு ஊழியத்துல பங்குள்ளவர்களா இருக்கு. அதான் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பிலிப்பியர்ல 1:5-6 கீழே வரும்போது சொல்றாரு, என்னுடைய கிருபைக்கு நீங்கள் பங்குள்ளவர்கள். ஆச்சரியமான ஒன்று. இப்ப நாங்க செய்யற ஊழியத்துக்கு ஒருத்தர் பேக்ரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற பலன் அவர்களுக்கும் போகும். நல்ல கருத்தை கொடுத்து வழிநடத்தணும். நம்ம எல்லாரும் ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றைக்கு கேட்டு போடுறத ஒவ்வொருக்கா நாங்க ஜெபிக்கிறோம். அவர்களை ஆளுகை செய்யட்டும். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை எப்படி இயேசுக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவர்கள் சப்போர்ட் பண்ணட்டும். பவுலுக்கு பிலிப்பியர் சபை சப்போர்ட் பண்ணது போல சப்போர்ட் பண்ணட்டும்.
ஆண்டவரே, தெசலோனிக்கேயர் சபைக்கு ஒன்பதும் பவுலுக்கு சப்போர்ட் பண்ணாங்களே, அதே மாதிரி சப்போர்ட் பண்றோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இவர்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராக. எல்லா குறைகளும் நிறைவாவதாக. இவர்களுடைய ஊழியத்துக்கு விதைக்க, இந்த ஊழியத்தை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண, அந்த பல காரியங்கள உதவியா இருக்க நீங்க எங்களை வழிநடத்துங்க. நாங்க ஜெபிக்கிறோம். அநேக பேர் இந்த ஊழியத்துக்குள்ள வர ஆண்டவரை பல வகையில சப்போர்ட்டா இருக்க நீங்க உதவி செய்யுங்க. ஜெபிக்கிறோம். அந்த அநேக ஊழியர்கள், அநேக இந்த ஊழியத்துக்குன்றே இருக்கிறவங்க பிளான், மற்றபடி உதவி செய்யறவங்க எல்லாம் வரும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அற்புதமான வாசலை திறக்கிறார். இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்க போறாங்களோ அவங்களை எல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல